ஹலோ, வெல்கம் டு எஸ்டி சேனல். நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட் மேட்ச் டிவியில் பார்க்குற பழக்கம் இருக்கும். பயங்கரமாக மேட்ச் போயிட்டு இருக்கும், பயங்கர ப்ரெஷராக போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு விக்கெட் விழுவும், பயங்கர டென்ஷன் ஆகும், யாரா ஜெயிப்பா அப்படின்ட்டு. அந்த டென்ஷன்லாம் குறைக்கிற மாதிரி அடுத்த பால் சிக்ஸ் பறக்கும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட் வந்துட்டு இருக்கு. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். இந்த கமெண்ட்லாம் வந்தாலும் இதுக்கெல்லாம் நாங்கள் கவலைப்படுற ஆள் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நெத்தியடியாக ஒரு நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அதுவும் ஒரு 59,999 பட்ஜெட்ல ஒரு ஸ்கூட்டரை இப்போ ஓலா கம்பெனி இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் 2 மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை. அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் அதில் ஒரு மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்ன மாடல், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதோட ஃபெசிலிட்டி ஃபீச்சர்ஸ் என்ன, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, அதோட லுக் எப்படி இருக்குது, அது என்ன பேட்டரி இருக்குது, என்ன பிரேக் இருக்குது, என்ன டைப் மோட்டர் இருக்குது, இந்த டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றின வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எப்போலாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வீடியோவை உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பர்சனல் யூசேஜுக்கு, இன்னொன்று B2B யூசேஜ், இல்லைனா இந்த டெலிவரி யூசேஜ் இருக்குல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பர்சனல் யூசேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்கூட்டரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வண்டியோட லுக்கை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஓலாவில் வந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ஸ்லிம்மாக தான் இருக்கும். பட் இந்த மாடல் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்காங்க, அகலமாக. எப்படி சொல்கிறது, இந்த ஏதர் ரிஸ்டா, டிவிஎஸ் ஐக்யூப், இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனிச்சு ஹோண்டா ஆக்டிவா, அந்த மாதிரி அகலமாக கொடுத்துருக்காங்க. சீட்டும் சரி, பாடி பேனலும் சரி. ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனும் இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒய்ஃபை இருக்குல்ல, அதையும் இந்த வண்டியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹை ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இது இருக்குது. அசிலரேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண 1.8 செகண்ட்லேயே உங்களால் 20 கிலோமீட்டர் ஸ்பீடை ரீச் பண்ண முடியும். அதே ஒரு 4 செகண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 4வது செகண்ட்லேயே உங்களால் 40 கிலோமீட்டர் ஸ்பீடை ரீச் பண்ண முடியும். அந்தளவுக்கு வண்டியில் பிக்கப் இருக்கும், ஸ்பீடு இருக்கும். ஸோ லாங் டிரைவ் போகிறீங்க, ரெகுலர் ஒர்க்குக்கு வெளில போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். யூத்தும் சரி, ஃபேமிலி மேன் எல்லாருக்குமே செட் ஆகும். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இதில் பெட்டராக தான் இருக்குது. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ட்ரம் கொடுத்துருக்காங்க, பேக்லேயே ட்ரம் கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்க் வராது. ஸோ ஓலாலே நிறைய ஹை ரேஞ்சில் போகும்போது உங்களுக்கு டிஸ்க் வரும். பட் இந்த மாடலில் டிஸ்க் வராது, ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மொபைலை வண்டியோட கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ப்ளூடூத் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி லோவாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே இன்டிமேஷன் காட்டும் டிஸ்பிளேல. அந்த லோ பேட்டரி இண்டிகேட்டர் அலர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, அதுவும் லென்த்தாக இருக்குது, நல்லா அகலமாகவும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 பேட்டரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால பேட்டரிக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ்லேயும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் லக்கேஜ், திங்ஸ், பேக் நீங்களாம் வச்சுக்கலாம், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 2 பேட்டரி போட்டு யூஸ் பண்ண மாதிரி தான் இந்த மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. வித் ரிமூவபிள் டைப்போட நீங்கள் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணாமலே சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இதில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்வாப்பிங் டெக்னாலஜியோட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் சார்ஜ் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போகிறனாலும் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பேட்டரியும் 1.5 kWh இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேட்டரி மட்டும் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா 1.5 வரும், இல்லை 2 பேட்டரி போட்டிங்கன்னா 3 kWh வரும். அது உங்கள் சாய்ஸ், நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5 ஹவர்ஸ் இல்லைனா 6 ஹவர்ஸ்க்குள்ளே 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டர் சாலிடாக 140 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். இந்த 140 அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் 2 பேட்டரி போட்டால் தான் உங்களுக்கு சாலிடாக 140 வரைக்கும் கொடுக்கும். ஒரு பேட்டரி போட்டிங்கன்னா 70 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். ஸோ பேட்டரி தகுந்த மாதிரி தான் மைலேஜ் கொடுக்கும். அதை செக் பண்ணிக்கங்க. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் இதில் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் சாலிடாக 100க்கு மேலே கொடுக்குது அப்படிங்கிறனால நீங்கள் பர்சனல் ஒர்க்குக்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். டெய்லி ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, இப்போது ஜென்ஸ்லாம் இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, யூத்து அந்த மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் இருப்பாங்க, அந்த மாதிரி போகிறவங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் யூஸ் பண்ணலாம். இல்லை அதேமாதிரி ஃபேமிலி மேனு, ஓல்டு பர்சன்லாம் இருப்பாங்க, எல்லாருக்குமே யூஸ் ஆகிற அளவுக்கு தான் மைலேஜில் பெட்டராக இருக்குது. இல்லைனா லாங் டிரைவ்லாம் போவீங்க, சில பேர் வீக்கெண்டில் போவாங்க, இல்லை மற்ற எல்லாத்துக்கும் போவாங்கல்ல, அவங்களுக்கும் செட் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்குமே பெட்டராக தான் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்ல, 2 இது பர்சனல் யூசேஜ், இன்னொன்று
B2B யூசேஜ்னு சொல்லல. 2மே சேமா தான் இருக்கும். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சேமா தான் இருக்கும். பட் லுக் மட்டும் கொஞ்சம் மாறும். டெலிவரிக்கு யூஸ் பண்ணுறதுனால அடிஷனல் சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் சரி, ஃபீச்சர்ஸும் சரி எல்லாமே நல்லாயிருக்கும். மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது 2.9 kWh பவர்ஃபுல் BLDC எலக்ட்ரிக் மோட்டார் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஹப் மோட்டார் இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேல வந்து ஸ்பீடோமீட்டர், ட்ரிப்போமீட்டர், ஓடாமீட்டர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கிளாக் இருக்குது. மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டு சரி, அதேமாரி பேக்கில் டைல் லைட்டு, அதேமாரி டேன் இண்டிகேட்டர்லாம் இருக்குல்ல, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடிலே கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் பார்க்கும்போது புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிமோட் லாக், அன்லாக்கு, இந்த ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த ஆப்ஷன் இதில் கொடுக்கல. நல்லா லென்த்தாக அகலமாக சிங்கிள் சீட்டில் கொடுத்துருக்காங்க. 2 பேர் வரைக்கும் தாராளமாக போகலாம் அந்த வண்டியில். 12 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வீல் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு பேக் 2த்துலையுமே அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குறது நம்மளுக்கு பிடிச்ச கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு, அதுலேயும் 2 வீலருக்கும் 4 வீலருக்கும் சொல்லவே வேணாம். நம்மளுக்கு பிடிச்ச கலர் தான் வேணும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு வரும்போது அதுக்கு மட்டும் விதிவிலக்கான அதுக்கும் அப்படி தான். பட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, இந்த மாடலுக்கு ஒரே ஒரு கலரில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சில்வர் கலரில் மட்டும்தான், அடிஷ்னல் கலர்லாம் எதுவும் வரல. இந்த ஒரு கலர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு நேரத்துலலாம் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ₹1,00,000 மேலே தான் இருந்துச்சு. அதாவது ₹1,20,000, ₹1,30,000, ₹1,50,000 ரேட்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் சர்வசாதாரணமாக ₹60,000, ₹70,000, ₹80,000லாம் ரேட்டு வந்து குறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ரேட்டு கம்மியாக போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில் இந்த ஸ்கூட்டரை வெறும் ₹60,000 பட்ஜெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹59,990, அதாவது ₹60,000 பட்ஜெட்டில் இருக்குது. ஆன் ரோட் பிரைஸ்னு வரும்போது ஒரு ₹65,000, ₹68,000 அந்த ரேட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த ஸ்கூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடும் நல்லா இருக்குது. மைலேஜும் 100+ மேலே போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸும் பார்க்கும்போது இப்போ நியூ மாடல்லாம் லான்ச் பண்ணால் என்னென்ன கொடுப்பாங்களோ அது எல்லாமே இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் விலையில் கொடுத்து மற்ற கம்பெனிக்கெல்லாம் வந்து போட்டி கொடுத்து டஃப் கொடுக்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் வந்து ஆன்லைனில் புக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. வெறும் ₹499 கொடுத்து இந்த ஸ்கூட்டர் வந்து புக் பண்ணிக்கலாம். ஜனவரியில் புக்கிங் ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். பிப்ரவரி, மார்ச்லாம் வந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டர் பெட்டராக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டர் டீட்டெயிலாம் நீங்கள் மற்றெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்தில் இருக்க ஓலா ஷோரூமை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே புரியும். ஸோ ஒரு பட்ஜெட் விலையில் பெட்டரான ஒரு ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண விஷயமோ இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி டிஃபரெண்ட் அப்படி இல்லை நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் SGT.